இன்னைக்கு பாருங்க, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் 4 கால் இருக்கக்கூடிய நாற்காலியில் உட்கார்ந்து இருக்காங்க. முதலமைச்சர் சேர்னாவே 4 காலுங்கம்மா. ஆனா தமிழக அரசியல் 4 கால்னா நீங்க ஏதோ பெஞ்சு சேரன்னு நினைச்சுக்காதீங்க. தமிழக அரசியல்ல ஒரு ஆட்சியாளர் 4 கால் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்றாருன்னா அதுல ஒரு காலினுடைய பெயர் லஞ்சம், இன்னொரு காலினுடைய பெயர் ஜாதி அரசியல், இன்னொரு காலினுடைய பெயர் குடும்ப அரசியல், 4வது காலினுடைய பெயர் அடாவடித்தனம். இந்த 4 வச்சுதாங்கய்யா 70 ஆண்டு காலமாக தாய்மார்களே இங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. லஞ்சம், குடும்பம், அடாவடித்தனம், இதை வைத்துத்தான் இந்த 4 கால்கள் தான் தமிழகத்தினுடைய நாற்காலியா இருக்கு. அம்மா, இந்த 4 கால் இருக்கிற வரைக்கும் தமிழகத்திலே ஏழை மக்கள் ஏழைகளாக இருப்பார். அது எந்த மாற்று கருத்து இல்லை. லஞ்சம் இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவனோ சாப்பிட்டுட்டு இருக்க. வங்கி கணக்கிலே 41 கோடி, துபாயில 119 கோடி, பிரிட்டிஷ் பவுண்ட் 13 லட்சம், வீட்டுல சோதனை பண்ணா 81 லட்சம், இதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய வரி பணம். லஞ்சம் இருக்கும் வரை தமிழகத்திலே ஒரு ஏழை தாய் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த ஏழை தாயினுடைய வயிற்றிலே ஒரு ஏழை குழந்தை பிறக்கத்தான் செய்யும், லஞ்சம் இருக்கிற வரைக்கும். குடும்ப ஆட்சி, நிறைய பேர் கேட்கறீங்க, அண்ணா குடும்ப ஆட்சிக்கு நமக்கு என்னன்னு? என் பாட்டுக்கு நான் விவசாயம் பண்றேன், என் பாட்டுக்கு தோட்டத்துல காட்டுல வேலைக்கு பாக்குறேன், மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற சிவனேன்னு இருக்கிறேன். அது உதயநிதி ஸ்டாலின் வந்தா என்ன, இன்பநிதி ஸ்டாலின் வந்தா என்ன, அவன் பையன் பொண்ணு வந்தா எனக்கு என்னன்னு, எம்பாடு நிம்மதியாத்தான் இருக்கிறேன். ஏன்னா நம்மள என்ன நீங்க மேடைக்கு போய் குடும்பாட்சி வேண்டாம் குடும்பாட்சி வேண்டாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டான். இதற்கு முன்பு ஒரு தொகுதியில ஒரு பாட்டு என்னை பார்த்து, ஏன் தம்பி குடும்பாட்சிக்கு எதிராக பேசிட்டே இருக்கிற, குடும்பாட்சிக்கு எனக்கு என்னப்பா சம்பந்தம், நீ வேற ஏதாச்சும் பேசுப்பாங்க. அம்மா, எதற்கு குடும்பாட்சி எதிர்த்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க இந்த கூட்டத்துக்கு? கை தூக்குங்க. அண்ணே, நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு வந்தேன், ஒரு விவசாயம் பார்த்தேன், ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பு பண்ணேன், அல்லது ஆட்டு மாடு பால் கறந்தேன், இல்ல ஆட்டை கொண்டே பட்டியல் ஓட்டிட்டு வந்தேன், ஏதோ ஒரு வேலை செஞ்சானே, செஞ்சுட்டு சாயந்தரமா ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீயா இருந்தது, இந்த கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கேன். எல்லாருமே வேலை பார்த்தீங்களா? சரி, இங்க டீ கடை வச்சிருக்கிறவங்க, ஹோட்டல்ல மாஸ்டர்லாம் யாராச்சும் இருக்கீங்களா? கை தூக்க முடியுமா? டீ கடை மாஸ்டர்லாம் இருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுற நல்லா இருக்கீங்களா? ஆட்டோ டிரைவர் நல்லா இருக்கீங்களா? எல்லா பேர் இருக்கீங்க ஆட்டோ டிரைவர். ஒரு கடையில மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? அண்ணா, நான் ஒரு கடையில மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கறேன், மாச கடைசியில் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அதுல சொந்தமா தொழில் வச்சிருக்கவங்க யாராச்சும் இருக்கீங்களா? ஒரு லேத் பண்ற சின்ன தொழில் நான் வச்சிருக்கிறேன், சொந்தமா தொழில் பண்றவங்க இங்க இருக்கிற அண்ணன், நான் லோடு மேன் மூட்டை தூக்குறேன், நீ என்னை சொல்லாம எல்லாருக்கும் பேர் சொல்ற பாத்தியா? அண்ணன் வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, மேடைக்கு வாங்க, தலைவா மேடைக்கு வாங்க. அண்ணனுக்கு வந்து 55 வயசு. நான் பேசுறத விட இவரு பேசுறதா சரியா இருக்கு அந்த கூட்டத்துக்கு. அண்ணனுடைய பெயர் பொன்னுரங்கன். அண்ணன் கிட்ட கேட்ட, அண்ணன் மூட்டை தூக்குவீங்களான்னு. அண்ணன் என்ன சொன்னா தெரியுங்களா? ஆமாண்ணே, மூட்டை தூக்குவேன். எத்தனை கிலோ தூக்குவீங்கன்னு? ஒரு 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ தூக்குவேன். ஒரு மூட்டைக்கு எவ்வளவு கூலின்னு பொன்னுரங்கன் சொன்னார். அண்ணன், மூட்டைக்கு 6 ரூபாய் கூலின்னு. ஐயா, ஒரு மூட்டை தூக்குற நம்முடைய ஐயா பொன்னுரங்கன் அவர்கள் நல்லா நான் வச்சுக்குவேன். ஒரு மூட்டை தூக்குனா தான் 6 ரூபாய் காசு. 50 கிலோ மூட்டையை தூக்குனா தான் காசு. காய்ச்சல் வந்தாலும் மூட்டை தூக்கணும், ஜுரம் இருந்தாலும் மூட்டை தூக்கணும், மழை வந்தாலும் மூட்டை தூக்கணும், குளிர் வந்தாலும் மூட்டை தூக்கணும். ஒரு மூட்டை தூக்கக்கூடிய அண்ணன் பொன்னுரங்கன் அவர்கள்ட்டே ஒரு தகுதி எதிர்பார்க்கறீங்கல்ல. அண்ணன் பலமா இருக்காரா? அண்ணனால வேலை செய்ய முடியுமா? அப்ப நம்ம அண்ணனை கூப்பிட்டு மூட்டை தூக்க சொல்லுவோம். ஒரு கடையில அண்ணனுக்கு 6 ரூபாய் கொடுப்போம். ஐயா, இத்தனை பேர் வேலை பார்க்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தகுதி இருக்கிறனாலதாங்க ஐயா ஒரு வேலை பார்க்கிறோம். நான் ஆடு மாடு மேய்க்கிறேன், விவசாயம் பார்க்கிறேன், எனக்கு ஒரு தகுதி இருக்கு, ஆடு மாடு வச்சிருக்கேன். அண்ணன் டீ கடையில மாஸ்டர் இருக்கிறீங்க, தகுதி இருக்கீங்க, டீ கடை மாஸ்டர் போடுறேன். அண்ணன் பரோட்டா மாஸ்டர் நிக்கிறாங்க, நான் பரோட்டா மாஸ்டர் போடுறேன். அல்லது பொன்னுரங்கன் நான் மூட்டை தூக்குற தகுதி. இத்தனை பேருக்கு தகுதி இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன தகுதி நான் கேட்கறேன். என்ன தகுதி நான் கேட்கிறேன். குடும்ப அரசியலுக்கு எதிராக நாங்கள் இருப்பதற்கான காரணம், நாம் எல்லோருமே தகுதியோடு ஒரு வேலை செய்கின்றோம். தகுதியோடு செஞ்சா தாங்க காசு. நான் போய் பொன்னுரங்கண்ண வந்து நான் மூட்டை தூக்க மாட்டேன், எங்க அப்பா பேரு கலைஞர் கருணாநிதி, எனக்கு மூட்டைக்கு 6 ரூபாய் கொடுப்பாக்கலாம் சொன்னா கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இல்ல பொன்னுரங்கண்ண போய், இல்லப்பா நான் மூட்டை தூக்க மாட்டேன்ப்பா, நான் வந்து கோபாலபுரத்துல பிறந்திருக்கேன், நான் மூட்டையை பார்த்தாவே நீ 6 ரூபாய் கொடுக்கணும்னா கொடுப்பீங்களா?
இல்ல டீ கடை மாஸ்டர் வர்றாரு, நான் மூட்டையெல்லாம் தூக்க மாட்டேன், நான் வந்து பொன்முடி அண்ணன் பையன், நான் வந்து டீயை மட்டும் பார்ப்பேன், நீ 12 ரூபா கொடுத்துட்டு போனா கொடுப்பீங்களா? தெரியாம கேட்கிறேன், கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். எந்த சகோதரி கொடுக்க மாட்டேன். ஆனா கலைஞர் ஐயா அவருடைய பையன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக நான் எதுக்குமா ஓட்டு போடணும்? அல்லது ஸ்டாலின் ஐயா அவருடைய பையன் உதயநிதி என்கின்ற ஒரே காரணத்துக்காக எதுக்கு ஓட்டு போடணுங்க? அல்லது உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இன்பநிதி என்கின்ற காரணத்துக்காக எதுக்கு ஓட்டு போடணும்? குடும்ப ஆட்சி தகுதி இல்லாதவர்கள் வரும் பொழுது ஏழை மக்களுடைய கண்ணீருக்கு விலை எங்க இல்லைங்க. தெரியாது, நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க தெரியாது. ஏசியிலே பிறந்து, ஏசியிலே வளர்ந்து, ஏசி கார்ல போய் சினிமால நடிச்சு, சினிமா படத்தை தயாரித்து கோடி கோடியாக பணம் புரளக்கூடிய குடும்பத்தில் இருந்து அரசியலுக்கு பார்ட் டைமா வர்றாங்க, பாஸ்ட் டைமா வர்றாங்க. திருக்கோவிலூர்ல இங்க இருக்கக்கூடிய கிராமத்துல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல உங்க கூலி 240 வருதா 283 வருதா எப்படிங்கம்மா தெரியும்? இல்ல பொண்ணுரங்க மூட்டை தூக்கிட்டே இருந்தா ஒரு பென்ஷன் வருதா வராதான்னு யாருக்கம்மா தெரியும்? அதனால்தான் எங்கே எல்லாம் குடும்ப ஆட்சி வந்திருக்கிறதோ அந்த சமுதாயம் உருப்படாம போயிருக்கிறது. தமிழகம் குடும்ப ஆட்சி 2வது கால், அந்த நாற்காலியினுடைய 2வது கால். லஞ்சத்தை பத்தி பேசியாச்சுங்கம்மா, உங்க பணத்தை எவனோ சாப்பிடுறான். 2வது குடும்ப ஆட்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அரசியலே தெரியாதவன், எப்படி ஆள வேண்டும் என்று தெரியாதவன் அங்கே வந்து அமர்ந்திருக்கின்றான். அதையும் அப்புறப்படுத்த வேண்டும், நம்முடைய கடமைங்க ஐயா. 3வது ஜாதி. ஐயா உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இந்தியாவில் பட்டியல் சகோதர சகோதரிகள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தாய் திரு மாநிலம் நம்முடைய தமிழகம். இரட்டை டம்ளர் முறை இன்னும் இருக்குன்னா இந்தியால அது தமிழகத்துலதான். ஒரு பஞ்சாயத்து தலைவர் எஸ்சி சமுதாயத்திலிருந்து வந்து பஞ்சாயத்து தலைவரா இருந்தா கொடியேற்றத்துக்கு கூட இங்க அனுமதி நிறைய இடத்துல இல்லைங்க. ஜாதியை ஒழிக்கின்றோம் என்று திராவிட கட்சிகள் வந்து ஜாதியை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள், ஜாதியை வேரூன்ற வைத்திருக்கின்றார்கள். சீட்டு கொடுக்கணுமா? பெரும்பான்மை சமுதாயம் யார் ஒரு சீட்டு கொடு, 2வது சமுதாயத்தில் யாரு சுயேட்சை வேட்பாளராக போடு, அவர் ஓட்ட சாப்பிட்டுருவார். அப்ப பெரும்பான்மை சமுதாயத்திலிருந்து வந்தவர் ஜெயிச்சிருவார். இதைத்தான் 70 ஆண்டு காலமாக ஜாதி 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 என்று ஜாதி அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. 4வது அடாவடித்தனம். நீங்க யாராச்சும் ஆளுங்கட்சிக்காரனை பார்த்து நிறுத்தி, ஏன்பா ரோட்ல குழியா இருக்குது, ஏன்பா ரோடு போடல, ஏன்பா நீ தண்ணி வரல, ஏன்பா தெருவிளக்கு பொல்லி உங்களால கேட்க முடியுங்களாங்கம்மா? இந்த 4ஐயும் இந்த முறை 2024 தேர்தலில் நாம் உடைத்தெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னை அன்பான வேண்டும். இந்த பாராளுமன்றத்தில் ஓட்டு யாருக்கு போடுறாங்க? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறார். ஏழை வீட்டிலே பிறந்தவர், ஏழையினுடைய கண்ணீரை உணர்ந்தவர், ஆட்சியில் இருக்கிறார். ஆட்சிக்கு வரும் பொழுதே பல சோதனைகளை சந்தித்து 63 வயசுல ஆட்சிக்கு வந்தவர். அவருக்கு தெரியும், டெல்லியிலே அமர்ந்து ஒரு கோப்புக்கு கையெழுத்து போடும் பொழுது திருக்கோவிலில் இதனால என்ன பிரச்சனை ஏற்படும் என்று தெரிந்த பிரதமர் ஒருவர். இப்ப பிரதமருக்கு நேர் எதிரே யாரெல்லாம் இருக்கிறாங்க? கலைஞர் ஐயா அவருடைய பையன் ஸ்டாலின், பரூக் அப்துல்லா அவருடைய பையன் உமர் அப்துல்லா, தாக்கரே அவருடைய பையன் உத்தவ் தாக்கரே, லல்லு பிரசாத் அவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ், ராஜீவ்காந்தி அவருடைய பையன் ராகுல் காந்தி. இனிஷியலுக்காக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கம், உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம். அதனாலதாங்க அவங்க எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள் இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையில வைக்கின்றோம். இவ்வளவு பேர் திருக்கோயில் வந்திருக்கிறீங்கன்னா கோபத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். கோபத்தோடு, குணத்தோடு நீங்க வரல, கோபத்தோடு. அரசியல் மாற்றம் வேண்டும். ஊழல் இதுக்கு மேல பார்க்க முடியாதுங்க. நல்ல ஒரு அரசியல் நமக்கு வேண்டும். அதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், எங்கே இருந்தாலும், இந்த முறை நம்முடைய ஓட்டு மோடிக்கு நாம் ஓட்டு போடுவோம். இந்தியாவை மாற்றக்கூடிய முழு தகுதி படைத்தவர், இந்தியாவை மாற்றி காட்டிக் கொண்டிருப்பவர், உலக அரங்கிலே இந்தியாவிற்கு என்று தனி பெருமையை தேடி கொடுத்தவர். இந்த 9 ஆண்டுகள் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. தமிழகத்துல 31 மாதமாக 2.5 வருஷமா திமுக ஆட்சியை பார்க்கிறேன். 9 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை பார்க்கிறேன். 2ஐயுமே தரத்தை வைத்து பார்க்கின்றேன், ஒரு தராசு தட்டிலே வைத்து பார்க்கின்றேன். எந்த ஆட்சி உங்களுக்கு வேலை செய்திருக்கிறது, எந்த ஆட்சி நேர்மையாக நாணயமாக உங்களுக்கு இருந்திருக்கிறது என்பது உங்களுக்கு 9 ஆண்டுல புரிஞ்சிருச்சு. அதனால அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கலீங்க. 10:15 தமிழகத்துல ஒரு அரசியல் கூட்டத்துல 10:15 யாரும் உட்காரவே மாட்டாங்க.
அதையெல்லாம் தாண்டி நீங்கள் அமர்ந்திருக்கின்றீங்கன்னா இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரை என்கின்ற நம்பிக்கையில் அமர்ந்திருக்கிறேன். இதுவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை, இதுதான் அண்ணாமலை அவர்கள் நடந்து வர்ற யாத்திரை இல்லைங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தமிழக எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான அரசியல், உங்க குழந்தைகள் வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டிலே வாழ வேண்டும் என்பதற்கான அரசியல், ஊழல் இல்லாத சமுதாயத்தை நம்முடைய கண் முன்னால் உருவாக்கி காட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசியல், எல்லாவற்றையும் தாண்டி ஏழை என்கின்ற சாதி இந்தியாவிலே இருக்கக்கூடாது என்பதற்கான அரசியல், எல்லோரையும் முன்னேற்றணும், நடுத்தர வாழ்வுக்கு கொண்டு வர வேண்டும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, எல்பிஜி சிலிண்டர் அடுப்பிலிருந்து எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மோடி ஐயா. அதனால உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். குடும்ப ஆட்சியை பத்தி பேசியிருக்கிறோம் ஐயா, ஊழலை பத்தி பேசியிருக்கோம், தகுதி இல்லாதவர் ஆள்னா என்ன ஆகுன்னு பேசியிருக்கோம். அண்ணன் இங்க வந்தாங்க, அண்ணன் மிகச் சிறப்பாக சொன்னாங்க. ஒரு மூட்டை தூக்குற அண்ணன் நம்முடைய சகோதரர் அவர்கள் எவ்வளவு தகுதி அவங்க எதிர்பார்க்கிற, ஒரு மூட்டைக்கு 6 ரூபாய் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தோம். எந்த கஷ்டம் இல்லாமல் நம்மை ஆளுபவர்கள் நமக்கு வேண்டாம், கஷ்டத்தை தெரிந்தவர்கள் நம்மை ஆளட்டும் என்ற திருக்கோவிலூர்ல, இந்த புண்ணிய பூமியில, அற்புதமான பூமியில ஊழலுக்கு எதிரான ஒரு மாபெரும் போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து